வினா இலக்கம் 8. கிறிஸ்டல் பிவரேஜ் பிரைவேட் லிமிடெட் என்பது இலங்கையில் உள்ள ஒரு வதிவிட கம்பெனியாகும். ஸோ கம்பெனியின் வதிவிடத்தை பார்க்க போறீங்க. ஒரு கம்பெனி வதிவுள்ள கம்பெனி என்றால் இலங்கையில் உள்ள சட்டத்தின்படி ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனது கட்டுப்பாடு மற்றும் முகாமைத்துவம் இலங்கையில் ஆற்றப்பட்டுதல் வேண்டும். அதன் தலைமை நிறுவனம் இலங்கையில் இருந்தால் அந்த கம்பெனி வதிவுள்ள கம்பெனியாக கருதப்படும். ஸோ இந்த கணக்கில் 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுக்கான ஒளிப்பாக்கப்பட்ட வருமான கூற்று தந்திருக்கிறார். ஸோ வரிக்கு முன் லாபம் இருக்குது. ஸோ அந்த லாபத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் முதலாவது வியாபார வருமானம் கணிப்பிடுவோம். அந்த வியாபார வருமானம் எப்படி கணிப்பிட போறோம்னா சீராக்க போறோம். முதலாவது அதாவது நீங்கள் கண்ட தந்த வரிக்கு முன் லாபத்தை வச்சுக்கொண்டு கணக்கை நாங்கள் சீராக்க போறோம். ஸோ இப்போ முதலாவது ஹெடிங் கொடுக்க போறீங்க கிறிஸ்டல் பிவரேஜ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே பதிய போறோம் கிறிஸ்டல் பிவரேஜஸ் பிரைவேட் லிமிடெட் சீராக்கிய வியாபார லாப நட்ட கணிப்பு 24-25 வரியாண்டுக்கானது. அல்லது நீங்க வியாபார வருமான கணிப்பு 2024-25 வரியாண்டுக்கான வியாபார வருமான கணிப்பு பதியலாம். விவரம் சய மீதி. ஸோ நாங்கள் வரிக்கு முன் லாபத்திலிருந்து தான் கணக்கு செய்ய போறோம். அப்போ பதியுங்க வரிக்கு முன் நிகர லாபம். ஸோ 32,600,000 32,600,000. ஸோ அடுத்து நான் பதிய போறேன் பிற வருமானங்கள் 2. நான் காணப்போற கணிப்பு வியாபார வருமானம். ஸோ அந்த வியாபார வருமானத்துக்குள்ள ஏனைய வருமானங்கள் அதாவது முதலீட்டு வருமானங்கள் நீங்கள் இதில் சேர்க்கக்கூடாது. அப்போ சேர்க்கப்பட்டிருக்குமெண்டா அந்த சேர்க்கப்பட்ட வருமானத்தை நாங்கள் இல்லாமல் செய்யணும். ஏனென்றால் அது செப்பரேட்டாக நாங்கள் மதிப்பிடப்பட வேண்டும். ஸோ அப்போ ஹெடிங் கொடுக்க போகிறேன் பிற வருமானங்கள். அதில் என்ன தந்திருக்குதோ அதையே நீங்கள் பதியுங்க. பிற வருமானம் பின்வருவனவற்றை உள்ளடக்குன்றது. அப்போ பிற வருமானம் ஹெடிங். அந்த பிற வருமானத்துக்குள்ள நிலையான வெப்பு வட்டி தந்திருக்கான். அப்ப நிலையான வெப்பு வட்டி நிலையான வெப்பு வட்டி முதலீட்டு வருமானத்துல பதிய வேணும். ஆகவே அனுமதி இல்லை. ஏற்கனவே கூட்டிட்டீங்க. ஸோ கூட்டினது பிழை. ஆகவே கழிக்க போறீங்க 89,50,000. அடுத்தது வாடகை வருமானம். இந்த வாடகை வருமானம் முதலீட்டு வருமானத்தெல்லாம் பதிய வேணும். ஆகவே அனுமதி இல்லை. 16,940. 16,940. ஸோ இந்த 2 வருமானம் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 2 வருமானம் அனுமதி இல்லை. ஆகவே ஏற்கனவே கூட்டிட்டீங்க. கூட்டினது பிழை. அதாவது கூட்டித்தான் நீங்க வரிக்கு முன் நிகரலாம் எடுத்துக்கிறீங்க. கூட்டினது பிழை. இப்ப கழிக்கிறேன். ஸோ இனி செலவுகளுக்கு வர போற நிர்வாக செலவு. அந்த நிர்வாக செலவுல முதலாவது ஆண்டிற்கான தேய்மான கட்டணம் இருக்குது. ஸோ ஆண்டிற்கான தேய்மானம்ன்றது பெருமான தேய்வு. ஸோ பெருமான தேய்வு எனக்கு அனுமதிக்க முடியாத செலவினம். ஏற்கனவே நீங்க செலவாக கழிச்சிட்டீங்க. கழிச்சது போல. ஆகவே கூட்ட போறோம். பெருமான தேய்வு அனுமதி இல்லை. 88,70,000. 88,70,000. ஸோ பெருமான தேய்வு எனக்கு அனுமதி இல்லைன்னா அப்ப எது அனுமதிக்கப்பட்டதுன்னா மூலதன விடுதொகை எனக்கு அனுமதிக்கப்பட்டது. அப்ப ஹெடிங் கொடுக்க போறீங்க மூலதன விடுதொகை கேபிட்டல் அலவன்ஸ். ஸோ உங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்கள் ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் உங்களுக்கு தெரிய வேணும்.
ஸோ உங்களுக்கு 31/3/2025 வந்து ஆதனம் பொறி மற்றும் உபகரண விவரங்கள் பின்வருமாறு தந்திருக்கிறான். ஸோ காணி இருக்குது அவருக்கு விடுதொகையிலே. கட்டிடங்கள் என்றால் உங்களுக்கு 20 வருடம். மற்றது ஏனைய உபகரணங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 5 வருஷங்கள் நீங்கள் விடுதொகை கொடுக்க போறீங்க. பொறி இருக்குது, தளபாடம் இருக்குது, மோட்டார் வாகனம் இருக்குது. ஒரு 32 லட்சத்துக்கு வேண்டின ஒரு லொரி ஒன்று நீங்க விற்கிறீங்க. 4.5 மில்லியனுக்கு ஒரு இயந்திரம் ஒன்று வேண்டியிருக்கிறீங்க கொள்வனவு. அதே நேரத்தில் கட்டிடங்களும் ஒன்று வேண்டியிருக்கிறீங்க. அடுத்தது 60 லட்சம் பெறுமதியான முகாமை பணிப்பாளரின் காரை தவிர ஏனைய அனைத்து வாகனங்களும் விநியோக வாகனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. 1 ஏப்ரல் 2024 நிலவரப்படி எந்த சொத்துக்களும் வரி நோக்கத்திற்காக முழுமையாக தேய்மானம் செய்யப்படவில்லை. அப்போ உங்களோட கணக்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு கொள்வனவுகள் தந்திருக்கிறான்டா உங்களுக்கு 2 சேர்ப்பனவுல 2 கொள்வனவு இருக்குது அல்லது சேர்ப்பனவு இருக்குது. அப்போ அந்த 2 விடயம் வந்து 24-25 வந்து நீங்கள் வேண்டியிருப்பீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற சொத்துக்கள் வந்து நீங்கள் விடுதொகையை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ படிவா பார்ப்போம். முதலாவது வந்து என்னட்ட காணி இருக்குது. ஸோ இப்போ காணி பதிய போறீங்க. காணி இதில் வந்து உருப்படி பதிய போகிறோம். அடுத்தது உங்களுக்கு கொள்வனவு ஆண்டு அல்லது வரி ஆண்டு தந்தால் நீங்கள் அதை இதில் பதியலாம். இதில் எங்களுக்கு தெரியல. ஸோ பொதுவாக வந்து எல்லாமே 22-23 நீங்கள் வேண்டியிருப்பீங்க. ரைட். அப்போ விடுதொகை பதியைக்குள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், ஒரு சொத்துக்கு நீங்கள் விடுதொகை கொடுக்க போறீங்கள் என்றால் அந்த சொத்து உங்களோட நிறுவனத்துக்கு அல்லது உங்களோட உற்பத்தி வியாபாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நிச்சயமாக. அடுத்தது ஒரு சொத்துக்கு முதலாக விடுதொகை வீதம் வழங்கப்படுகிறதோ அதுதான் தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டிறுதிக்கிரி அடிப்படையில் கொடுக்க போறீங்க. அதாவது சொத்து கொள்ளுணர் செய்யப்படும் ஆண்டுக்கு 1 வருடமும் விற்கப்படும் ஆண்டுக்கு விடுதொகை இல்லையும். ஸோ கொள்வனவு நீங்கள் எப்போ வேண்டியிருந்தாலும் ஆண்டு காலத்தில் எப்போ வேண்டியிருந்தாலும் நீங்கள் 1 வருஷ தேய்வு தான், 1 வருஷ விடுதொகை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஸோ எனக்கு காணி எனக்கு கொள்வனவு செய்யப்பட்ட வரியான எனக்கு தெரியாது, ஆனால் கிரியன் தெரியும் உங்களுக்கு. அப்போ 4,500 1000 விடுதொகை இல்லை. ஆகவே இங்கே டேஷ். அடுத்தது கட்டிடங்கள் இருக்குது. கட்டிடம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது 15,000. ஸோ இவரை வந்து நான் 20ஆல் பிரிப்பேன். ஸோ உங்களுக்கு 7,50,000. அப்படியே செலவில் கழிக்க போறீங்க 7,50,000. அது இந்த வருஷம் ஒன்று சேர்த்துருக்கிறீங்க, கொள்ளுணர் சேர்த்துருக்கிறேன்னு அல்லது சேர்ப்பனவு சேர்த்துருக்கிறேன். 24-25 1,500 1000 அவருக்கு மரண 20. ஸோ அப்போ அவர் 75,000 ரூபாவா இருக்கு. 1,500 1000 மரண 20. ஸோ 75,000 ரூபாய். அடுத்தது பொறி கொள்ளுணர் செய்திருக்கிறீங்க. பொறி உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட பொறி இயந்திரம் இருக்குது 7,000. ஸோ 7,000 அரண 5. 1,400 1000. சேர்ப்பனவு 24-25 பொறி ஒன்று வேண்டியிருக்கிறீங்க. 4,500க்கு வேண்டியிருக்கிறீங்க. ஸோ அவரையும் 5ஆல் பிரிக்க போறீங்க. 9 லட்சம். தளபாடம் பொறுத்துக்கள் இருக்குது. அப்போ தளபாடம் பதிய போறேன். தளபாடம் என்னட்ட 2.8 மில்லியன் இருக்குது. 2,800 1000. ஸோ அரண் 5ஆல் பிரிக்க போறீங்க. 5,60,000. அடுத்தது மோட்டார் வாகனம் இருக்குது. மோட்டார் வாகனம் 18,600.
18,600, 1000 இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் 3,200 ரூபா வந்து அகற்றல் செய்கிறீங்க. ஸோ முதலாவது அவரை இல்லாமல் செய்வோம். அகற்றல் 3,200, 1000. ஸோ அப்போ அவரை இல்லாமல் செய்தோம்னா எங்கள்கிட்ட இங்கே 400, இங்கே 15, ரைட். 15.4 மில்லியன் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு விடயம் சொல்லியிருக்கிறான். ரூபாய் 6,000 பெறுமதியான முகாமை பணிப்பாளரின் காரை தவிர, அப்போ காரும் உங்கள்கிட்ட ஒரு சொத்து இருக்குது. ஸோ கார் எவ்வளவுன்னா 6,000. அப்போ இந்த 6,000 நாங்கள் இல்லாமல் செய்ய போகிறோம். ஏனென்றால் காருக்கு வந்து நாங்கள் விடுதொகை வழங்கப்பட மாட்டோம். அதாவது ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட் விடயங்கள் இருக்குது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டோட சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு தான் நீங்கள் விடுதொகை கொடுக்கலாம். ஸோ ட்ராவலிங் போக்குவரத்தோட சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு நீங்கள் விடுதொகை கொடுக்கவே இல்லாது. ஸோ முகாமை பணிப்பாளர் இல்லை சிஇஓ பயன்படுத்துவராக இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து விடுதொகை இல்லை. ஸோ இங்கே நீங்கள் எழுத வேணும் விடுதொகை இங்கே இல்லை, விடுதொகை இல்லை. அப்போ இங்கே டேஷ் பதிய வேணும். ஸோ எஞ்சிய சொத்து எவ்வளோ இருக்குதுன்னால் 9,400 இருக்குது. ஸோ இவரை 5ஆல் பிரிக்க போகிறீங்க. 18,80,000. திருப்பி இருக்க பார்ப்போம். ஸோ மோட்டார் ஆரம்பத்தில் உங்களுக்கு 18,600 இருக்குது. அதில் நீங்கள் அகற்றல் செய்கிறீங்க 3,200. ஸோ 18,600லேருந்து 3,200 கழிக்க போகிறீங்க. இப்போ வாரம் வந்து 15,400. இந்த 15,400 உங்களுக்கு திருப்பி சொல்லியிருக்கிறாங்க 6,000 பெறுமதியான முகாமை பணிப்பாளரின் காரை தவிர ஏனைய அனைத்து மோட்டார் வாகனங்கள் விநியோக வாகனங்களை பிரயோகப்படுத்தின. ஸோ இந்த 15,400க்குள்ள 6,000 இருக்குது. அப்போ அந்த அதுலேருந்து 6,000 கழிச்சிங்கள் என்றால் உங்களுக்கு வரது 9,400. ஸோ அதை 5ஆல் பிரிக்க போகிறீங்க. இது விடுதொகையாக இருக்க போகுது. ஸோ அடுத்தது நாங்கள் அகற்றல் பார்க்க போகிறோம். நாங்கள் மோட்டார் வந்து நாங்கள் விற்கக்குள்ள எங்களுக்கு லாபம் அல்லது நட்டம் வந்திருக்குன்னு நாங்கள் பார்க்க வேணும். ஸோ எங்களுக்கு லாபம் பெறாதபடியாக சில வழியில் வந்து உங்களுக்கு என்னது நட்டம் வந்திருக்கலாம். அப்போ கணிப்பீடுகள் அல்லது உங்களுக்கு விடயங்கள் எங்கேயா சொல்லிக்கிறோன்னு பாருங்க. ஸோ இதில் சொல்லிக்கலாம் வந்து பாருங்க. அதாவது மோட்டார் லொரி ஒன்றின் விற்பனையால் ஏற்பட்ட கணக்கீட்டு நட்டம் 1,50,000 ரூபா. ஸோ கணக்கீட்டு நட்டம் உங்களுக்கு வந்திருக்குது. ஆகவே கணக்கீட்டு நட்டம் என்றால் பெருமான தேய்வு ஏற்பாடு பதிஞ்சு தான் நீங்கள் அந்த நட்டம் எடுத்திருப்பீங்க. ஸோ பெருமான தேய்வு எங்களுக்கு அனுமதிக்க முடியாத ஒரு செலவினம். ஸோ அனுமதிக்க முடியாத ஒரு செலவினத்தை பதிஞ்சு தான் நீங்கள் அந்த லாபமும் நட்டம் எடுத்திருப்பீங்க. ஆகவே அந்த லாபம் நட்டமும் வந்து அனுமதிக்க முடியாது. எனவே ஏற்கனவே பதிஞ்ச மோட்டார் அகற்றல் நட்டம் இப்போ உங்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ அந்த நட்டம் எவ்வளோ வேண்டா 1,50,000 ஏற்கனவே கழிச்சிட்டீங்க. கழிச்சது போல அப்போ இப்போ கூட்ட போகிறோம். இனி வரி நோக்கத்துக்கான லாபம் அல்லது நட்டம் பார்க்க போகிறோம். இப்போ பதிய போகிறோம். லாபம் அல்லது நட்டம் சமன் விற்பனை மூலம் பெற்றுக்கொண்ட பணம், காசுன்னு சொல்லலாம், சேல்ஸ் ப்ரொசீட், விற்கப்பட்ட சொத்தின் கிடையம் சக இதுவரை அனுமதிக்கப்பட்ட விடுதொகை. ஸோ இந்த லாபம் வரி நோக்கத்துக்கான லாபம் நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம் என்றால் லாபம் அல்லது நட்டம் சமன் விற்பனை மூலம் பெற்ற பணம் விற்கப்பட்ட சொத்தின் கிடையம் சக இதுவரை அனுமதிக்கப்பட்ட விடுதொகை. ஸோ உங்களுக்கு அதில் என்ன சொல்லிக்கிறான்? ரூபாய் 3,200 கிடைத்தில் வரி மதிப்பாண்டு 2022-23 கொள்ளுணர்வு செய்யப்பட்ட லொரி 2024 டிசம்பரில் ரூபாய் 2,850க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஸோ இப்போ விற்பனை மூலம் பெற்றுக்கொண்ட பணம் உங்களுக்கு தெரியும் 2,850,000. விற்கப்பட்ட சொத்தின் கிரியம் உங்களுக்கு தெரியும் 3,200,000. சக இதுவரை அனுமதிக்கப்பட்ட விடுதொகை பார்க்க போறீங்க. நீங்கள் எப்போ வேண்டியிருக்கிறீங்க? வரி மதிப்பாண்டு 2022-23. அப்போ 22-23க்கு ஒரு வருஷம் நாங்கள் விடுதொகை கொடுத்துருப்போம். ஏன் சொத்து கொள்ளுணர்வு செய்யப்படும் ஆண்டுக்கு ஒரு வருடம். ஸோ அடுத்த வருஷம் இப்போ 23-24 அதுக்கு 2ஆம் வருஷம் கொடுத்துருப்போம். அடுத்த வருஷம் இப்போ 24-25 இந்த 24-25 தான் நாங்கள் கணக்கு செய்கிற வரியாண்டு. ஸோ விற்கப்படுற ஆண்டும் அந்த ஆண்டு தான். அப்போ தியரி என்ன சொல்லுது? விற்கப்படும் வரியாண்டுக்கு விடுதொகை இல்லை. ஸோ அப்போ இது வரைக்கும் 2 வருஷம் தான் நாங்கள் விடுதொகை கொடுத்துருக்கிறோம். அப்போ கிரியம் உங்களுக்கு தெரியும் 3,200,000.
அந்த சொத்து வந்து 5ஆல பிரிக்க வேணும். தர 2. ஸோ 3200 1000 அரணை 5ஆல பிரிச்சோம்னா ஒரு வருடத்துக்கான கொடுதொகை கிடைக்கும். தர 2 வருஷம் பார்க்க போறீங்க. இதுதான் இதுவரை அனுமதிக்கப்பட்ட கொடுதொகை. அப்போ 1280 1000. ஸோ அவரோட சக 2850 கூட்ட போறீங்க. அதுல இருந்து 3200 1000 கழிக்க போறீங்க. வாரது 9,30,000. இதுதான் லாபம். ஏற்கனவே நாங்கள் லாபம் ஏற்கனவே நீங்கள் நட்டம் வந்தது, அந்த நட்டத்தை வந்து சீராக்கிட்டீங்க, ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல கூட்டினீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வரி நோக்கத்துக்காக லாபம் பெறுகிறது எவ்வளவுன்னா 9,30,000 ரூபா. இதை நீங்கள் திருப்பி கூட்ட வேணும். அடுத்தது ஆண்டிற்கான பணிக்கொடை ஏற்பாடு. இப்போ ஹெடிங் கொடுக்க போறேன், பணிக்கொடை. ஸோ பணிக்கொடையில வந்து 2 விடயங்கள் நீங்க பார்க்க வேணும். ஒன்று பணிக்கொடை ஏற்பாடு. ஸோ ஏற்பாடுகள் அனுமதி இல்லை. அப்போ ஏற்கனவே ஏற்பாடு செய்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா அதை கழிச்சது போல கூட்ட வேணும். செலுத்திய பணிக்கொடை தந்திருந்தால் அந்த செலுத்திய பணிக்கொடையை வந்து நீங்க திருப்பி வந்து கழிக்க வேண்டும். ஸோ ஆண்டிற்கான பணிக்கொடை ஏற்பாடு. அப்போ பணிக்கொடை ஏற்பாடு, பணிக்கொடை ஏற்பாடு. அப்போ அனுமதி இல்லை. அப்போ ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல 2.5 மில்லியனை வந்து நீங்க இங்க கூட்ட போறீங்க. ஸோ எங்கேயாவது நீங்கள் கணக்கில் போய் பாருங்க, எங்கேயாவது கடைசி விடயங்கள் எங்கேயாவது தந்திருப்பான். சில வேலைகளில் 6வது விடயத்தில் தந்திருக்கிறான். ஆண்டுங்கால பகுதியில் ஓய்வு பெற்ற ஊழியர் ஒருவருக்கு பணிக்கொடையாக 9 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டது. ஸோ அடுத்த பதிய போறீங்க. செலுத்தப்பட்ட பணிக்கொடை 9 லட்சம் ரூபாய். அதை நீங்க திருப்பி இருக்க கழிச்சு காட்டி விட்டீங்கன்னா சரி, ரைட். இதுதான் பணிக்கொடை. ஸோ அடுத்தது வந்து களியாட்ட செலவினங்கள். அப்போ களியாட்ட செலவினங்கள் எங்களுக்கு அனுமதி இல்லை. களியாட்ட செலவினங்கள். அப்போ ஹெடிங் கொடுக்க போறீங்க, களியாட்ட செலவினங்கள். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல போறோம். அப்போ களியாட்ட செலவினங்களை பார்ப்போம். ஸோ களியாட்ட செலவினங்கள் 7,50,000 இருந்தது. இது சேவை நாடுனர் ஒருவரின் திருமண வரவேற்புக்கு செலுத்தப்பட்ட 3 லட்சத்தினையும் கம்பெனி வருடாந்த ஊழியர் சுற்றுலாவுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட உல்லாச விடுதிக்கு செலுத்தப்பட்ட 4,50,000 உள்ளடக்குன்றது. ஸோ மொத்தம் நீங்கள் 7,50,000 வந்து நீங்கள் இந்த வரியாண்டுக்கு வந்து நீங்க களியாட்ட செலவாச்சிருக்கீங்க. அதுல ஒரு செலவு 3 லட்சம் ரூபாய் வந்து சேவை நாடுனர் ஒருவரின் திருமண வரவேற்புக்காக செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த சேவை நாடுனர் என்ற வந்து எங்களுடைய கஸ்டமர். ஸோ அவருக்கு நீங்கள் செலுத்தப்பட்ட செலவை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் அவர் அனுமதிக்கப்பட்ட செலவாக நீங்க பதியலாம். ஏனென்றால் அது எங்களுடைய வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறபடியா. ஸோ அவருக்கு அவந்த செலவுக்கு அவளுக்காக கொடுக்கப்பட்ட செலவு 3 லட்சம் ரூபாய் வந்து நாங்கள் அனுமதிக்கப்பட்ட செலவாக நாங்கள் பதிஞ்சு கொள்ளலாம். இப்போ வரவேற்பு செலவு, திருமண வரவேற்பு அனுமதிக்கப்பட்டது. ஏற்கனவே கழிச்சது சரி, ரைட். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும்னா அனுமதி இல்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். ஸோ அனுமதி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா கூட்ட போறீங்க. ஸோ இந்த ஸ்கீமின் படி இந்த திருமண வரவேற்பு செலவு வந்து அனுமதிக்கப்பட்டதான் இதில் நாங்கள் காட்ட போகிறோம். அடுத்தது உல்லாச விடுதி, உல்லாச பிரயாணம் அல்லது உல்லாச விடுதிக்கு செலவழிச்சுக்கிறீங்க. ஸோ இது அனுமதி இல்லை. அப்போ ஏற்கனவே அனுமதி இல்லைன்னா கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல. அப்போ 4,50,000 வந்து இங்கே நாங்கள் கூட்ட போகிறோம். பொதுவாக களியாட்ட செலவுகள், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பொழுதுபோக்கு செலவுகள் எல்லாமே அனுமதி இல்லை. நீங்க அதை கூட்டி விட்டீங்கன்னா சரி. ஸோ அடுத்தது வெளிநாட்டு பிரயாண செலவு. இப்போ வெளிநாட்டு பிரயாணம், இப்போ ஹெடிங் கொடுக்க போறீங்க, வெளிநாட்டு பிரயாணம். ஸோ புதிய உற்பத்தி பொறியொன்றை ஆய்வு செய்வதற்காக வெளிநாட்டுக்கு பயணமான முகாமைத்துவ பணிப்பாளர் தொடர்பில் 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. ஸோ வெளிநாட்டு பிரயாண செலவு வந்து அப்போ வெளிநாட்டு பிரயாண செலவு வந்து இங்கே நாங்கள் அனுமதிக்கப்பட்ட செலவாக தான் நாங்கள் கழிக்க போகிறோம். ஏற்கனவே கழிச்சது வந்து சரி. ஏனென்றால் இது உங்களுடைய உற்பத்தியோட நேரடியாக தொடர்புபட்டது, ரைட். நீங்க புதிய உற்பத்தி பொருள் ஆய்வு செய்வதற்காக தான் நீங்கள் போறீங்க. ஸோ இது முழுதாக வந்து உங்களுடைய வியாபாரத்துடன் நேரடியாக
தொடர்புடைய செலவு, ஆகவே கழிச்சது சரி. ஸோ அப்போ ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, அதால் வந்து நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலை, இதில் வந்து அனுமதிக்கப்பட்டது என்று போட்டுட்டு டேஷ் பண்ணி வர்றேன். ரைட், மோட்டார் ஒரு விற்பனை நட்டம் பார்த்துட்டோம். அடுத்தது சட்ட மற்றும் தொழில்முறை கட்டணங்கள். அப்போ சட்ட செலவுன்னு ஹெடிங் கொடுக்க போறீங்க. சட்ட செலவு. தொழில்முறை கட்டணங்களின் தொகை 6,50,000 ஆகும். இதில் ரூபாய் 2,00,000 ஒரு புதிய பண்டக்குரிய ட்ரேட்மார்க் பதிவு செய்வதுடன் தொடர்புடைய தொகையாக இருப்பதுடன் மீதி தொகையானது வழக்கமான கணக்காய்வு மற்றும் சட்ட ஆலோசனை சேவைகளுக்கான கொடுப்பனவு செய்யப்படும். ஸோ இதுக்குள்ள 2 செலவு வந்திருக்குது. சட்ட செலவில் உங்களுக்கு ஒரு புதிய பண்டக்குரிய ட்ரேட்மார்க் பதிவு செய்வதோடு சம்பந்தப்பட்டது. ஸோ இப்போ பண்டக்குறி பதிவு, இந்த ட்ரேட்மார்க் வந்து எங்களுடைய ஒரு மூலதன செலவினமாக கருதப்படும். ஸோ நாங்கள் வருமான செலவினங்கள்லாம் நாங்கள் செலவாக கழிக்க போகிறோம். ஸோ இது மூலதனத்தன்மை வாய்ந்தது. அப்போ மூலதனத்தன்மை வாய்ந்தபடியால் இது அனுமதி இல்லை, அனுமதிக்க முடியாத ஒரு செலவினம். ஏற்கனவே நீங்கள் செலவுகள் வந்து கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல இப்போ கூட்ட போறீங்க 2,00,000 ரூபாய். ஸோ அடுத்தது மிகுதி வந்து எப்படி என்றால் வழக்கமான கணக்காய்வு மற்றும் சட்ட ஆலோசனை சேவை. அப்போ கணக்காய்வு கட்டணங்கள். ஸோ கணக்காய்வு கட்டணங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதை ஏற்கனவே கழிச்சது சரி அப்படின்னு டேஷ் பதிய போகிறோம். ஸோ அடுத்தது விநியோக செலவினங்கள். அப்போ அடுத்த பதிய போகிறோம் நாங்கள் இங்கே விநியோக செலவு. விநியோக செலவுல முதலாவது சொல்லியிருக்கிறான், வணிகத்திற்கு கடன் பட்டிருந்த ஒரு வாடிக்கையாளர் வங்குரோத்து அடைந்தவராக பேங்க் அறிவிக்கப்பட்டதால் அந்த தொகை 1,50,000 அறவிட முடியா கடனாக வருமான கூட்டில் நேரடியாக பதிவளிப்பு செய்யப்பட்டது. மேலும் வருமான கூட்டிற்கு 95,000 ரூபாய் பொது ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸோ இப்போ நாம் இதில் பதிய போகிறேன் அறவிட முடியா கடன். ஸோ அறவிட முடியா கடனில் வந்து எங்களுக்கு வியாபார வருமதி ஒரு அறவிட முடியா கடனாக நீங்கள் பதிவளிக்கலாம். ஸோ வியாபார வருமதி என்ற வந்து ட்ரேட் டெப்ட். ட்ரேட் டெப்ட் நீங்கள் அறவிட முடியா கடனாக பதிவளித்தீங்கள் என்றால் அது கிடைச்சது சரி. வியாபாரம் அல்லாத வருமதி நான் ட்ரேட் டெப்ட் வந்து நீங்கள் பதிவளிக்க முடியாது, ரைட் ஆஃப் பண்ணிடலாது. ஸோ அது போல திருப்பி கூட்ட போறீங்க. ஏற்பாடுகள் எந்த விதமான ஏற்பாடும் அனுமதி இல்லை. ஸோ ஏற்கனவே ஏற்பாடு செய்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கிடைச்சது போல திருப்பி கூட்ட போறீங்க. ஏற்கனவே அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்ட தொகை உங்களுக்கு இப்ப மீள கிடைக்கும் என்றால் அது வருமானமாக காட்டப்பட வேண்டும். ஸோ இந்த கணக்குல வந்து வணிகத்துக்கு கடன்பட்டிருந்தப்போ இது ஒரு வியாபார வருமதி. வாடிக்கையாளர் வங்குரோத்து அடைந்தவராக அறிவிக்கப்பட்டதால் அந்த தொகை அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்டது. ஸோ அப்ப அறவிட முடியா கடன் பதிவளிப்பு இது அனுமதிக்கப்பட்டது. அப்ப இங்க டேஷ் ஏற்கனவே கழிச்சது வந்து சரி. அடுத்தது பொது ஏற்பாடு. ஏற்பாடுகள் இங்க அனுமதி இல்லை. ஸோ அனுமதி இல்லை. 95,000 ரூபாய் ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல கூட்ட போறோம். அடுத்தது தண்டப்பணம். அடுத்த ஹெடிங் கொடுக்க போறீங்க தண்டப்பணம். ஸோ உரிய நேரத்தில் வருமான வரி செலுத்தாததன் காரணமாக தண்டப்பணமும் அபராதமும் தாக்கல் செய்யப்படும். ஸோ அது உங்களோட பிழை. ஸோ நீங்கள் பிளவிட்டதுக்கான செலவை வந்து நீங்கள் இங்கே கழிச்சு காட்டலாது. ஸோ கழிச்சது வந்து பிழை, ஆகவே திருப்பி என்ன செய்யப்படுறோம்னா கூட்ட போறோம். ரைட், தண்டமும் அபராதமும் அனுமதி இல்லை. 1,20,000 ரூபாய் ஏற்கனவே செலவாக கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல கூட்ட போறோம். அடுத்தது கம்பெனி 5 லட்சம் பெறுமதியான போத்தில் அடைக்கப்பட்ட பழச்சாறு பானங்களை பிரதேச சபைக்கு நன்கொடையாக வழங்குறீங்க. சபை ஹெடிங் கொடுக்க போற நன்கொடை. ஸோ நன்கொடை வந்து நீங்கள் தகமை கொடுப்பனவுல தான் நீங்கள் பதிவளிக்கலாம். இங்க வந்து செலவாக காட்டிட்டீங்க. ஸோ தகமை கொடுப்பனவுல கழிக்க வேண்டிய விடயத்தில் லாபரண்ட கணக்குல பதிஞ்சது பிழை. ஸோ ஆகவே நன்கொடை பிரதேச சபை அனுமதி இல்லை. வேணும்னா இங்க எழுதலாம் தகமை கொடுப்பனவின் கீழ் அனுமதிக்கப்படும். அது அங்க போய் நாங்கள் பார்ப்போம் அது அனுமதியா இல்லையோன்று அங்கதான் போய் பார்க்க வேணும். ஸோ இங்க அனுமதி இல்லை, ஆகவே அனுமதி இல்லை. ஏற்கனவே கழிச்சிட்டீங்க, கழிச்சது போல இப்ப கூட்ட போறீங்க 5 லட்சம்.
ஸோ இவ்வளவு தான் எங்களுடைய சீராக்கிய வியாபார லாபத்தோட வரப்போகுது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இவ்வளத்தையும் கூட்டி லாபம் வியாபார வருமானம் எடுப்போம். ஸோ சகவல் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்ட போகிறீங்க, சகவல் இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கூட்ட போகிறீங்க, சகவல இருந்து சயவை கழிக்க போகிறீங்க. வாரது 18,540. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வரிக்கு முன் லாபம் இருக்குது, அவரோட கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு 14,060 வரப்போகுது. இதுதான் உங்களுடைய சீராக்கிய வியாபார லாபமாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு கணக்கில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறான், வரி மதிப்பான 2024-25க்கு முன் கொண்டு வரப்பட்ட சீராக்கிய வரி இழப்பு. ஸோ அப்போ இதில் பதிய போகிறேன், சீராக்கிய வரி இழப்பு எவ்வளோ வேண்டாம் உங்களுக்கு 6,50,000 இருக்குது. ஸோ இந்த 6,50,000 இங்கே நீங்கள் கழிக்க போகிறீங்க. ஏன்னா முன் கொண்டு வந்த நட்டத்தை நாங்கள் கழித்து காட்டலாம். ஸோ அதிலிருந்து 6,50,000 கழிச்சிங்கள் என்றால் உங்களுக்கு 13,410 13,410 உங்களுக்கு வரப்போகுது. இதுதான் உங்களுடைய வரி மதி வியாபார வருமானம், அதாவது உங்களுடைய அசஸபிள் இன்கம், பிஸ்னஸ் இன்கமாக இருக்கும். ஸோ அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்டல் பியூரேஜ் பிரைவேட் லிமிடெட் 24-25 வரி ஆண்டிற்கான முதலீட்டு வருமான கணிப்பு. ஸோ விவரம் வருமானம் தவிர்க்கப்பட்டது அல்லது விலக்களிக்கப்பட்டது, இது வரி பொறுப்பு. ஸோ இதில் சப்ஹெடிங் கொடுக்க போகிறீங்க, ஹெடிங் கொடுக்க போகிறீங்க முதலீட்டு வருமானம். அதில் முதலீட்டு வருமானத்தை நாங்கள் ஏனைய வருமானத்தில் என்னென்ன விடயங்கள் பார்த்துனாங்கன்னா வட்டி வருமானம் பார்த்துனாங்க. இப்போ சப்ஹெடிங் கொடுங்க வட்டி வருமானம். அதில் நிலையான வெப்பு வட்டின்னு பதியுங்க, நிலையான வைப்பு வட்டி. ஸோ நிலையான வெப்பு வட்டி எங்களுக்கு மொத்தமாக 89,50,000 கிடைச்சிருக்குது. அப்போ இங்கே 89,50,000 ரூபாய் அவ்வளவும் வரி பொறுப்புக்கு போகுது. ஸோ அடுத்த ஹெடிங் கொடுக்க போகிறேன் வாடகை வருமானம். வாடகை வருமானம், அந்த வாடகை வருமானத்தில் உங்களுக்கு களஞ்சிய வாடகை வருமானம் இருக்குது. ஸோ களஞ்சிய வாடகை வருமானம் ஜியா மொத்த வாடகை குரோஸ் ரெண்ட் தான் நாங்கள் பதியணும் 16,940. ஸோ இங்கே 16,940,000 அப்படியே இங்கே பதிங்க 16,940,000. ஸோ இவ்வளோத்தையும் கூட்டினோம்னா எனக்கு 25,890,000. ஸோ இதுதான் வரி மதி முதலீட்டு வருமானமாக இருக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு 2 வருமானம் பண்ணிட்டோம். நாங்கள் ஒன்று சீராக்கிய வியாபார லாபம் எடுத்துட்டோம், 13,410,000 வந்தது. அடுத்தது முதலீட்டு வருமானம் எடுத்துட்டோம். ஸோ இனி வரி கணிப்பு செய்ய போகிறோம். அப்போ 2024-25 வரி ஆண்டிற்கான வருமான வரி கணிப்பு கிறிஸ்டல் பியூரேஜ் பிரைவேட் லிமிடெட் வருமான வரிக்கு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் ஃபார் த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் 24-25. ஸோ இங்கே பதிய போகிறீங்க விவரம், இங்கே பதிய போகிறீங்க தொகை. முதலாவது வியாபார வருமானம். வியாபார வருமானம் 13,410,000. இரண்டாவது தொகையில பதிங்க 13,410,000. அடுத்தது முதலீட்டு வருமானம் 25,890,000. ஸோ இவ்வளத்தையும் கூட்டினீங்கள் என்றால்
வாரவருக்கு பெயர் வரி மதி வருமானம் 39 300 1000 39 300 1000 இது அசஸபிள் இன்கம் வரி மதி வருமானம். ஸோ இந்த வரி மதி வருமானத்திலிருந்து தகமை கொடுப்பனவுகளை கழிக்க போறீங்க, குவாலிஃபையிங் பேமெண்ட். ஸோ குவாலிஃபையிங் பேமெண்ட்ல அங்கீகரிக்கப்பட்ட அறநிலையத்துக்கு, அதாவது நோயுற்ற மற்றும் ஏழை எளியவர்களுக்கான நிறுவன ரீதியான பாதுகாப்பை வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட அறநிலையத்துக்கு நீங்கள் பணத்தினால் நீங்கள் நன்கொடை கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா மேக்சிமம் 5 லட்சம் ரூபாய் கழிக்கலாம். காசாக கொடுக்க வேணும். பொருள் கொடுத்தீங்கன்னா அனுமதி இல்லை. அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா அது பணமாக கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம். நீங்கள் 100% கழிக்கலாம். ஸோ நாங்கள் சீராக்கே வியாபார கணிப்பு செய்யக்களை நாங்கள் 15 நன்கொடை ஹெடிங் கொடுத்து 15 பிரதேச சபைக்கு நீங்கள் பழச்சாற்று பானங்கள் கொடுத்துக்கிறீங்க 5 லட்சம் ரூபாய் அங்கே அனுமதின்னு பார்த்து நாங்கள். ஸோ பழச்சாறு கொடுக்குறீங்க, பழச்சாறு பானங்கள் யாருக்குண்டா பிரதேச சபைக்கு நன்கொடை. அப்போ பிரதேச சபை என்ற அரசாங்கத்தோட தொடரப்பட்டால் ஸோ 100% நீங்கள் கழிக்கலாம். அப்போ 5 லட்சத்தை இங்கே கழிக்க போறீங்க. 5 லட்சம் கழிச்சிங்கண்டா வாரதவர் தான் வரி விதி வருமானம் டேக்ஸபிள் இன்கமாக இருக்கு. ஸோ 38,800,000. ரைட். ஸோ இவர் தான் உங்களுடைய வரி விதி வருமானமாக இருக்கும். இனி வரி கணிப்புக்கு வர போறீங்க. ஸோ கம்பெனி ஆகவே 30% டேக்ஸ் 38,800,000 தர 30%. ஸோ 11,640,000 இவருக்கு பேர் கொடுக்க போறீங்க. மொத்த வரி 11,640,000. இவர் தான் மொத்த வரி எங்களோட குரஸ் டேக்ஸாக இருக்கு. ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா வரி வரவு கழிக்கலாம். வரி வரவு டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் கழிக்க போறீங்க. ஸோ வரி வரவு என்ன கழிக்க போறீங்கன்னா வங்கியானது, அதாவது 8வது விடயம் சொல்லியிருக்கிறேன், வங்கியானது வட்டி வருமானத்தில் 5% முற்பண வருமான வரியை கழிச்சிருக்கிறீங்க. அப்போ ஏஐடி இன்ட்ரெஸ்ட் ஒன் ஏஐடி. ஸோ ஏஐடி எதுக்கு பார்க்க போறீங்கன்னா ஸோ 8,950க்கு இருக்குது. 8,950,000 தர 5% நீங்கள் பார்க்க போறீங்க. 8,950,000 தர 5% பார்த்தீங்கன்னா 4,47,500. அப்போ அவரை நீங்கள் கழிச்சு காட்டலாம். ஏற்கனவே செலுத்திட்டீங்க. ஸோ வரி வரவாக கழிக்கலாம். அடுத்தது சுய மதிப்பீடு அடிப்படையில் செலுத்தியிருக்கிறீங்க. சுய மதிப்பீடு 6,500 தவணை கட்டணங்கள் நாங்கள் செலுத்திக்கிறோம். 6,500. அப்போ அவரையும் நீங்கள் கழிக்கலாம் 6,500. ஸோ அடுத்தது கம்பெனியானது வாடகை குடியிருப்பாளமிருந்து வாடகை வருமானம் இது. அப்போ அவருக்கு என்னது WGST வித் ஹோல்டிங் டேக்ஸ்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த வித் ஹோல்டிங் டேக்ஸையும் நீங்கள் என்ன செய்யலாம்னா கழிச்சு கொள்ளலாம். இப்போ WGST எவ்வளோ வந்ததுன்னா எங்களுக்கு மொத்த வாடகை 16,940,000 வந்தது. அவருக்குரிய WGST 10% நாங்கள் கழிப்போம். ஸோ அந்த 10% நாங்கள் இங்கே கழிக்க போறீங்க. இப்போ 16,940,000. ஸோ 10% பார்த்தீங்க என்றால் 16,940,000 இதை கழிக்க போறீங்க. இதை கழிச்சிங்கன்னா வாரவர் தான் உங்களுடைய செலுத்த வேண்டிய எஞ்சிய வரியாக இருக்கு. ஸோ அப்போ திருப்பி பாருங்க, மொத்த வரி க்ராஸ் டேக்ஸ் எப்படி எடுக்க போறீங்கன்னா உங்களுடைய டேக்ஸபிள் இன்கத்துக்கு 30% பார்க்க போறீங்க. வாரது மொத்த வரி. அதுலேருந்து வரி வரவு டேக்ஸ் கிரெடிட் நீங்கள் கழிக்கலாம். ஏஐடி கழிக்க போறீங்க. அது இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏஐடி நிலையான வைப்பு வட்டிக்கு ஒரு 5% நீங்கள் வட்டி எடுக்கக்குள்ளே செலவழிச்சிட்டீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ 5% நீங்கள் கழிக்கலாம். அடுத்தது தவணை கொடுப்பனவில்லை செல்ஃப் அசஸ்மெண்ட் பேசிஸில் சுய மதிப்பீடு அடிப்படையில் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க 6,500. அதையும் கழிக்க போகிறீங்க. அடுத்தது WGST வாடகை வருமானத்துக்கு உங்களுக்கு நீங்கள் 10% டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. ஸோ அதையும் கழிக்க போகிறீங்க.
ஸோ அதை கழிச்சிங்களன்னா உங்களுக்கு வார விட தான் உங்களுடைய செலுத்த வேண்டிய எஞ்சிய வரியாக இருக்க போகுது. இப்போ மொத்த வரி 11,640, அதில் இருந்து 447, 500, 6,500, 1000, 16,940, 1000. ஸோ கழிச்சிங்களா உங்களுக்கு வாரது 29,98,500. ஸோ இதுதான் உங்களுடைய செலுத்த வேண்டிய எஞ்சிய வரியாக இருக்கும்.